அனைவருக்கும் வணக்கம். உலகில் நடக்கும் எல்லா மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் வெற்றி, சிக்கல்கள், காதல், வேலை, கல்வி அனைத்தும் எப்போதும் நமக்கு சிந்திக்க கூடியதாக இருக்கின்றன. இந்த வார ராசி பலன் உங்களுக்கு நேர்மையான வழிகாட்டி, உறுதியான தீர்வுகள் மற்றும் பொதுவான அறிவை தரும். ஏன் ராசி பலன் பார்க்க வேண்டும் என்று கேட்கிறீர்களா? அது நம்மை நமது மனதை தெரிந்து கொள்ள செய்யும். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுப்பதில் உதவும், நம்பிக்கையும் ஆர்வமும் தரும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கான ஆன்மீகம், வேலை, காதல், கல்வி, குடும்பம் மற்றும் அதிர்ஷ்டங்கள் அனைத்தையும் விரிவாக பார்க்க போறோம். உங்கள் மனதை திறந்து இந்த வாரத்தின் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேஷம், இந்த வாரம் உங்கள் வாழ்க்கை உணர்ச்சியாலும் புதிய வாய்ப்புகளாலும் நிரம்பி இருக்கும். ஒருவரிடமிருந்து அழைப்பு, நல்ல செய்தி அல்லது சலுகை வரலாம். ஆனால் உடனே முடிவு எடுப்பதை தவிர்த்து ஒரு நிமிடம் தங்கி ஆழ்ந்து சிந்தியுங்கள். திருமண வாழ்க்கை மற்றும் உறவுகளில் ரொமான்ஸ், அன்பான தருணங்கள் இருக்கும். ஆனால் சிறிய கருத்து வேறுபாடுகள் எழலாம். அவற்றை பொறுமையுடனும் புரிதலுடனும் கையாளுவது நல்லது. தொழில் மற்றும் வேலை பகுதியில் படைப்பாற்றல் மற்றும் கலை சார்ந்த வேலைகளில் முன்னேற்றம் வரும். புதிய திட்டங்கள், வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது கிளையண்ட் அழைப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். ஆனால் இறுதி முடிவை எடுக்கும் முன்பு சற்று காத்திருந்து முழுமையாக ஆய்வு செய்யுங்கள். மாணவர்களுக்கு படிப்பு தொடர்பான கவனம் அதிகரிக்கும். பிரசன்டேஷன், கிரியேட்டிவ் ரைட்டிங், கம்யூனிகேஷன் தொடர்பான பரீட்சைகளில் வெற்றி பெறலாம். ஆனால் மனம் சிதறாமல் திட்டமிட்ட அட்டவணையை பின்பற்றுவது அவசியம். காதல் வாழ்க்கையில் ஒருவர் உங்களை நோக்கி வரக்கூடும் அல்லது நீண்ட நாள் விருப்பம் கொண்டவருடன் தொடர்பு ஏற்படக்கூடும். ஆனால் உறவை நீண்ட காலத்திற்கு உறுதிப்படுத்துவதற்கு சிந்தித்து பரிசீலித்து தான் முடிவெடுக்க வேண்டும். பண விஷயங்களில் திடீர் செலவுகள் வரக்கூடும். ஆனால் சிறிய நிதி வாய்ப்பு, பாராட்டு கூட கிடைக்கும். பெரிய முதலீடுகளை அடுத்த 7 நாட்களில் தள்ளி போடுவது நல்லது. உடல் நலத்தை பொறுத்தவரையில் மன அழுத்தம் உங்களை சோர்வடைய செய்யலாம். அதிக யோசனைகள், அதிக எதிர்பார்ப்புகளை தவிர்க்கவும். தினமும் 10 நிமிடம் மூச்சு பயிற்சி செய்து மனதை அமைதியாக்குங்கள். உங்கள் மனநிலை ஒரு பக்கம் மிகுந்த உற்சாகமும் இன்னொரு பக்கம் குழப்பமும் காணப்படும். இந்த குழப்பம் சரியான முடிவை எடுக்க உதவும் ஒரு இடைநிறுத்தம் ஆகும். அதனால் தன்னம்பிக்கையை இழக்க வேண்டாம். குடும்பத்தில் பெரியவர்கள் ஆலோசனை கேட்பது நல்ல பலன் அளிக்கும். வீட்டில் ஆனந்தமான சூழல் உருவாகும். ஆனால் சிறு விஷயங்களை பெரிய சண்டையாக மாற்றாதீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்க நல்ல நாட்கள் செவ்வாய், புதன், வெள்ளி. இந்த நாட்கள் உங்கள் மனம் தெளிவாக இருக்கும். மற்ற நாட்களில் சிந்திக்க மட்டும் பயன்படுத்தவும். அதிர்ஷ்ட எண் 7. ஆன்மீகம், உள்ளுணர்வு, தீர்மானங்களில் நம்பிக்கையை தரும் எண். அதிர்ஷ்ட நிறம் கடல் நீலம் மற்றும் வெள்ளை. மன அமைதியும் புத்திசாலித்தனமான சிந்தனையையும் உங்களுக்கு இது தரும். உங்களுக்கான எளிய பரிகாரம், தினமும் காலை மூச்சு தியானம் 5 நிமிடம் செய்யவும். வாரத்திற்கு ஒரு முறை பறவைக்கு அல்லது விலங்குகளுக்கு உணவு வைக்கவும். யாருக்காவது ஒரு நல்ல வார்த்தை அல்லது உதவி செய்யவும். ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொள்ள வேண்டிய அஃபர்மேஷன், நான் அமைதியாக சிந்தித்து சரியான நேரத்தில் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு சொல்லிட்டே இருங்க. வாரத்தோட முடிவுல உங்களின் மனம் புதிய பார்வையை பெறும். அதனால் குழப்பமாக தோன்றினாலும் இறுதியில் தெளிவு வந்து உங்களை சரியான பாதைக்கு அழைத்து செல்லும். மொத்தத்தில் இந்த 7 நாட்கள் உணர்ச்சி மற்றும் வாய்ப்புகளால் நிரம்பியிருக்கும். பொறுமையும் சரியான நேரத்தில் முடிவெடுக்கும் பழக்கமும் ரொம்ப அவசியம். ரிஷபம், உங்களை ஆழமான உணர்ச்சிகளின் வழியாக வழிநடத்தும் அடுத்த 7 நாட்களில் உங்கள் உள்ளுணர்வு வலுவாக இருக்கும். அந்த உள்ளுணர்வை வெளிப்படுத்தி செயல்களாக மாற்றும் அழைப்புகள், புதிய தொடர்புகள் வரும். வாழ்க்கை முழுவதும் இந்த வாரம் நீங்கள் மன அமைதி, கருணை, பரிவை அதிகமாக காட்டுவீர்கள். யாரோ ஒருவரின் பிரச்சனையை கேட்டு அவருக்கு வழிகாட்டியாக இருப்பீர்கள். திருமண வாழ்க்கையில் துணையுடன் ஆழமான உரையாடல்கள் நடக்கும். ஒருவருக்கொருவர் புரிதல் அதிகரிக்கும். சிறிய ரொமான்ஸ் தருணங்களும் நிறைந்திருக்கும். தொழில் மற்றும் வேலை பகுதியில் யாரோ ஒருவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்குவார். புதிய கிளையண்ட், நண்பர் அல்லது மேலதிகாரியிடமிருந்து பாராட்டு கிடைக்கும். ஆனால் முடிவெடுக்கும் முன் உணர்ச்சியை மட்டும் வைத்து செயல்படாமல் தர்க்கத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையில் ஒரு நெருங்கிய நண்பர் காதலாக மாறும் வாய்ப்பு உண்டு. ரொமான்டிக் அணுகுமுறை உங்கள் மனதை கவரும். ஆனால் பொறுமையுடன் உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள்.
மாணவர்களுக்கு கலை, இசை, இலக்கியம், பாடல் சார்ந்த பாடங்களில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் கவனம் சிதறாமல் தேர்வுக்கான அட்டவணையை பின்பற்ற வேண்டும். பண விஷயங்களில் சிறிய லாபமும் அன்பளிப்புகளும் கிடைக்கும். யாரோ ஒருவர் எதிர்பாராத உதவி செய்வார். ஆனால் பெரிய முதலீட்டை இந்த வாரம் தவிர்க்கவும். உடல் நலத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அவசியம். நீர்ச்சத்து நிறைந்த உணவு, ஆரோக்கியமான ஓய்வு முக்கியம். மனநிலையை பொறுத்தவரை சில நாட்களில் அதிக உணர்ச்சி உங்களை ஆட்கொள்ளும். சில சமயம் கண்ணீர் வரலாம். ஆனால் அந்த சுத்திகரிப்பு உங்களுக்கு அமைதியையும் தெளிவையும் தரும். குடும்பத்தில் அமைதி நிலவும். வீட்டில் பெண்களின் ஆலோசனை, அதாவது அம்மா, அக்கா, மனைவி இவர்களுடைய ஆலோசனை மிகவும் பயனளிக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்க சிறந்த நாட்கள் திங்கள், புதன், வெள்ளி. அந்த நாட்களில் உங்கள் உள்ளுணர்வு பிளஸ் வெளிப்படும் தன்மையும் இணைந்து நல்ல முடிவை தரும். அதிர்ஷ்ட எண் 2. இது உறவு, ஒற்றுமை, சமநிலையை தரும் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளநீலம். மன அமைதியும் உணர்ச்சி தெளிவும் தரும். உங்களுக்கான எளிய பரிகாரம்: தினமும் 5 நிமிடம் அமைதியாக அமர்ந்து மூச்சை கவனியுங்கள். வாரத்தில் ஒரு முறை நீர் அல்லது பால் ஆகியவற்றை விலங்குகளுக்கு கொடுக்கவும். ஒருவரிடம் அன்பான வார்த்தை பகிர்ந்து கொள்ளவும். தினசரி சொல்லிக் கொள்ள வேண்டிய அஃபர்மேஷன்: என் உள்ளுணர்வை நான் நம்புகிறேன், நான் அன்பும் அமைதியும் கொண்டவன் அல்லது கொண்டவள் என்று கூறவும். வார முடிவில் நீங்கள் புதிய பார்வையுடன், மன அமைதியுடனும் ஒரு நல்ல செய்தியுடனும் வாரத்தை நிறைவு செய்வீர்கள். மொத்தத்தில் இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உள்ளுணர்வும் அன்பும் புதிய அழைப்புகளும் நிறைந்திருக்கும் வாரம். உங்களுக்கு உணர்ச்சி வலிமை தர புதிய வாய்ப்புகள் மற்றும் சலுகைகளை பெறப்போகிறீர்கள்.